மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ. சமீபத்தில் தான் எனக்கு அறுவை சிகிச்சை இடம்பெற்றது. எனக்கு 79 வயதாகின்றது. சிறையில் அடைத்தாலும் பரவாயில்லை, என்னுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு தேவையான சிகிச்சைகளை வழங்குவதற்கு உத்தரவிடுங்கள் என்று இறுதி தீர்ப்பின் போது நீதிபதியிடம் இறைஞ்சியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்ற வேளை அப்போதைய அரச புலனாய்வு சேவையினுடைய பணிப்பாளராக இருந்த நிலந்த ஜெயவர்தன 7 தடவைகள் தொடர்ச்சியாக அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிடம் இந்த புலனாய்வு தகவல்களை கூறாமல் வேண்டுமென்றே மறைத்ததாக தெரிவித்திருக்கின்றார். என்றாவது ஒரு நாள் வரலாறு தன்னை நிரபராதி என்று விடுவிக்கும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். மரண தண்டனை விதிக்கப்பட்ட இன்னும் ஒருவர் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர. தான் இந்த வழக்குகள் காரணமாக பல லட்ச ரூபாய்களை நஷ்ட ஈடாக செலுத்தி இருப்பதாகவும் பணக்கஷ்டத்தில் இருப்பதாகவும் தன்னுடைய வயதையும் தற்போதைய ஆதரவற்ற நிலையையும் கருத்திற்கொண்டு சிறந்ததொரு பொருத்தமான தீர்ப்பை வழங்குமாறு இறுதி தீர்ப்பின் போது நீதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இறுதி தீர்ப்பின் போது இறுதியாக உரையாற்றிய இந்த இருவரும் தெரிவித்த விடயங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நேற்றைய தினம் உயர் நீதிமன்றத்தால் இந்த இருவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ முன்னாள் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர், முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர, இந்த இருவருக்கும் மரண தண்டனைகள் விதிக்கப்பட்ட செய்திகள் நேற்று நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் இறுதியாக நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்பதாக அவர்களுக்கு உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் ஹேமஸ்ரீ தெரிவித்த கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். தலைமை நீதிபதி முன்வைத்த கருத்துக்களை நான் ஏற்கவில்லை. கனம் பொருந்திய நீதிபதி அவர்களே, பாதுகாப்பு செயலாளர் என்று ஒரு பதவி இல்லை. நான் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராகவே பணியாற்றினேன். பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் என்பது மற்ற அமைச்சர்களின் செயலாளர்களைப் போன்றதே. சிறப்பு அதிகாரங்கள் எதுவும் இல்லை. அமைச்சரின் அறிவுறுத்தலின்படியே நான் செயல்பட்டேன். அப்போதைய பாதுகாப்பு அமைச்சரான ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வெளிநாடு சென்றிருந்தார். பதில் அமைச்சராக எவரையும் அவர் நியமித்திருக்கவில்லை. அமைச்சர் இல்லாத போது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரின் செயல்பாடுகள் முடங்கிவிடும். நிலந்த ஜெயவர்தன ஜனாதிபதியுடன் நெருக்கமாக செயல்பட்டார். நான் நியமிக்கப்பட்டதும் புலனாய்வு தகவல்கள் குறித்து எவ்வாறு செயல்படுவது என்று ஜனாதிபதியிடம் வினவினேன். அதற்கு ஜனாதிபதி புலனாய்வு தகவல்களை நிலந்த எனக்கு தெரிவிப்பார். நீங்கள் நிர்வாக வேலைகளை மாத்திரம் கவனியுங்கள் என்றார். நான் அமைச்சின் நிர்வாக கடமைகளை மாத்திரமே செய்தேன். 4 ஆண்டுகளில் புலனாய்வு தகவல்களை ஜனாதிபதியிடம் நிலந்தவே வழங்கி வந்தார். தாக்குதலுக்கு முந்தைய நாள் நிலந்தவிடம் இருந்து எந்த ஆவணமும் எனக்கு வரவில்லை. 2 வாட்ஸ்அப் செய்திகள் மாத்திரமே வந்தன. ஏப்ரல் 9 நடந்த புலனாய்வு ஆய்வு கூட்டத்தில் நிலந்த இந்த தாக்குதல் பற்றி எதையும் கூறவில்லை. கூறியிருந்தால் அங்கிருந்த இராணுவ கடற்படை புலனாய்வு பிரதானிகளுக்கும் தெரிந்திருக்கும். எங்கள் குழுக்களில் ஒன்று கிழக்கு பகுதிக்கு சென்று விசாரணை நடத்தும் என்றும் அவர் எங்களுக்கு தெரிவித்தார். இந்த தகவல் கிடைத்த ஏப்ரல் 1 முதல் 16 வரையிலான காலகட்டத்தில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இலங்கையில் தான் இருந்தார். ஆனால் நிலந்த ஜெயவர்தன இந்த தகவலை ஜனாதிபதிக்கு தெரிவித்திருக்கலாம். அவர் அதனை வேண்டுமென்றே மறைத்திருந்தார். இந்த தகவலை அவர் 7 முறை மறைக்க முயன்றார். அரச புலனாய்வு சேவையின் பணிப்பாளரே இவ்வாறு செயல்பட்டால் அதற்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும்? தாக்குதலுக்கு முந்தைய நாள் மாலையில் நிலந்த ஜெயவர்தன என்னை அழைத்து நடத்தப்படவிருந்த தாக்குதல்கள் குறித்து எனக்கு தெரிவித்தார். இதை நம்ப முடியுமா என்று கேட்டேன். இது குறித்து விசாரித்து அறிக்கை அளிப்போம் என்று அவர் கூறினார். நிலந்த ஜெயவர்தனவின் கீழ் நாடு முழுவதும் சுமார் 1500 புலனாய்வு அதிகாரிகள் உள்ளனர். இதை விசாரித்து உறுதிப்படுத்தும்படி அவர்களிடம் கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. இராணுவத்தை வரவழைக்கும் அதிகாரம் எனக்கு இல்லை. ஊரடங்கு உத்தரவை பிறப்பிக்கும் அதிகாரம் கூட எனக்கு இல்லை. தலைமை நீதிபதி அவர்களே, நீங்கள் என்னுடைய நிலையில் இருந்தால் நீங்களும் அதையே செய்திருப்பீர்கள். தாக்குதலுக்கு பிறகு ஜனாதிபதி விஜித் மலல்கொட குழுவை நியமித்தார். அந்த குழு 14 அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தியது. ஆனால் மற்றவர்களை விட்டுவிட்டு எனக்கும் போலீஸ் மா அதிபருக்கும் மட்டுமே நடவடிக்கை எடுக்குமாறு சட்டமா அதிபருக்கு ஜனாதிபதி கூறினார். ஏப்ரல் 22 ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகையில்
நானும் போலீஸ் மா அதிபருமே பொறுப்பு என்றும் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் கூறினார். அந்த முடிவின் இறுதி விளைவே இந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பை கேட்டு இருவர் மகிழ்ச்சி அடைவார்கள். ஒருவர் நிலந்த ஜெயவர்தன, மற்றையவர் மைத்திரிபால சிறிசேன. சட்டமா அதிபர் திணைக்களம் ஆரம்பத்திலிருந்தே நிலந்த ஜெயவர்தனவை பாதுகாத்தது. சாதாரண அறிவு கூட இல்லாத ஒருவரால் மட்டுமே இவ்வாறு மகிழ்ச்சி அடைய முடியும். எனக்கு சமீபத்தில் அறுவை சிகிச்சை நடந்தது. காயம் இன்னமும் ஆறவில்லை. எனக்கு 76 வயதாகிறது. சிறையில் அடைத்தாலும் தேவையான சிகிச்சைகளை வழங்குவதற்கு உத்தரவிடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தூக்கில் இடப்படுவதற்காக ஆவது நான் உயிரோடு இருக்க வேண்டுமே. வரலாறு என்றாவது ஒரு நாள் என்னை விடுவிக்கும் என்று கூறி குறைந்தபட்ச தண்டனையை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். இதற்கு பிறகு தீர்ப்பினை அறிவித்த தலைமை நீதிபதி பிரியந்தல் எனகே, குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொறுப்பு பாதுகாப்பு அமைச்சுக்கு உள்ளது. இந்த பிரதிவாதி பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஆவார். எனவே அவருக்கு எதிராக சுமத்தப்பட்ட 855 குற்றச்சாட்டுகளில் 854 குற்றச்சாட்டுகளுக்கு அவர் குற்றவாளியாக தீர்மானிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது என்று தீர்ப்பளித்தார். இதேவேளை முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர தன்னுடைய இறுதி உரையிலே தெரிவித்த கருத்துக்களும் அவருடைய சட்டத்தரணி ரோஷன் தெஹிவள பின்னர் தெரிவித்த கருத்துக்களும் பரிதாபத்திற்குரியவையாக இருந்தன. குறித்த வழக்கில் பூஜித சார்பிலே ஆஜராகியிருந்த சட்டத்தரணி ரோஷான் தெரிவித்த போது, பூஜித ஜெயசுந்தர வாடகை வீட்டிலேயே மனைவி மற்றும் 2 பிள்ளைகளோடு வசித்து வந்திருக்கிறார். 35 வருடங்கள் போலீஸ் சேவையில் பணியாற்றியதோடு இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு எதிராக பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. 290 வழக்குகளில் அடிப்படை உரிமை மீறல் வழக்குகளுக்காக பல லட்சம் ரூபாய்களை அவர் நஷ்ட ஈடாக செலுத்தியிருக்கிறார் என்று சட்டத்தரணி ரோஷான் தெஹிவள சுட்டிக்காட்டியிருந்தார். நீதிபதிகளுக்கு முன்பாக பூஜித ஜெயசுந்தர சோகத்துடனும் விரக்தியுடனும் உரையாற்றிய போது தெரிவித்த விடயங்கள்: நான் ஒருபோதும் எந்த ஒரு மனிதனையும் கொன்றதில்லை. மனிதர்களை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் கூட எனக்கு எழுந்ததில்லை. நான் நம்பும் மதத்தின் நம்பிக்கைகளின்படி இது எனது பூர்வ ஜென்ம கர்மா காரணமாகவே நிகழ்ந்தது. நான் போலீஸ் சேவையில் இணைந்துள்ள நாள் முதல் பொதுமக்களுக்காகவும் போலீஸ் திணைக்களத்திற்காகவுமே அர்ப்பணித்து சேவையாற்றினேன். இந்த சம்பவத்துடன் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தேன். போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து என்னை சட்டபூர்வமாக நீக்கவில்லை. அதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு மீதான விசாரணைக்கு 4 ஆண்டுகள் எடுத்தது. இறுதியில் சட்டத்தரணியின் ஆலோசனையின் பேரில் வழக்கை விலக்கிக் கொண்டேன். இதனால் மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் வழக்குகளுக்கு அமைவாக நஷ்ட ஈடு செலுத்த வேண்டியிருந்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். எக்காலத்திலும் எவருக்கும் எந்த ஒரு தவறையும் செய்யாத தனக்கு இவ்வாறு நேர்ந்துள்ளதாகவும் தனது வயதையும் தற்போதைய ஆதரவற்ற நிலையையும் கருத்தில் கொண்டு பொருத்தமான தீர்ப்பை வழங்குமாறும் அவர் மன்றாடி கேட்டுக்கொண்டார். காணொளி குறித்த உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.